வெண்டைக்காய் விழுவிழுப்பாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. நான் சொல்கிற மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாமா? வெண்டைக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் இருக்க தண்ணியெல்லாம் ஒரு டவல் வச்சு தொடச்சதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இருக்க விதை வெளியே போகாத அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. விதையில தான் நிறைய சத்து இருக்குது. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் போட்டு அரை மணி நேரம் உணர விட்டுருங்க. இப்படி உணர விடும்போது இதில் இருக்கிற விழுவிழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானது 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, கடலைப்பருப்பு, கடுகு, 4 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினது உணர வச்சிருக்கிற வெண்டைக்காயை எண்ணெயில் சுருள வதக்குங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சுருளை வதக்குறீங்களோ அப்போ தான் இதில் இருக்க விழுவுத்தன்மை சுத்தமாக இல்லாமல் ஆயிரும். இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா வெந்துடும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு மசாலா ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ரெசிபி தனால உப்பு சேர்த்து மசாலா வெண்டைக்காயோட சேர்ற அளவுக்கு பரட்டிட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த எண்ணெயிலே அப்படியே வெண்டைக்காயை ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி. சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு செம காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க.